தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே அவரை வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுதில் ஒத்தாசை நமக்கு இந்த உலகத்திலே தேவைப்படுகிறது. உதவி செய்வதற்கு யாராவது இருக்க மாட்டார்களா? யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? கஷ்டப்படுறோமே, வேதனைப்படுறோமே, நம்முடைய பிரச்சனைகளை கேட்கறதுக்காக யாராவது துணை இருக்க மாட்டாங்களா அப்படின்னு இயங்குகிற காலம்தான் அந்த காலத்தில் இருக்கிறோம். வேதனைகளும் கஷ்டங்களும் வரும்பொழுதும் இல்லையா, மகிழ்ச்சியோடு இருந்தாலும் கூட அதை ஷேர் பண்ணுவதற்கு நமக்கு ஒத்தாசைக்கு யாராவது பக்கத்தில் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கூட ஒத்தாசை பண்ணுவது போல பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களாலே நமக்கு இடையூறு தான் வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த உலகத்தின் எந்த மனிதருடைய ஒத்தாசையும் எனக்கு தேவையில்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 121 சங்கீதம் 2வது வசனத்திலே பாருங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த உலகத்தில் யார் எனக்கு ஒத்தாசையாக இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு ஒத்தாசையாக இருக்கிறார். அவரோடு என்னுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்குவேன், என்னுடைய சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்குவேன். எனக்கு எல்லா விதத்திலும் அவர் பக்கபலனாக இருப்பார். நான் தளர்ந்து போனால் என்னை தூக்கி விடுவார் என்று நான் உறுதியோடு நம்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் வாழ்க்கையை அவரை ஒத்தாசையாக எடுத்துக்கொண்டு அவர் உங்களுக்கு பக்கபலனாக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நீங்கள் உங்களுடைய வாழ்வை நடத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். உங்கள் பலவீனத்திலே தாங்குவார். உங்களுடைய கஷ்டங்களிலே, உங்களுடைய பிரச்சனைகளிலே அவர் ஷேர் பண்ணுவதற்கு அவர் கூட இருக்கிறார் என்று கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாராக. ஆமேன்.